வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஹேர் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சுடிதார்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற ஒரு சின்ன ஸ்ட்ரிப் வச்சு நம்ம வந்து ஹேர் பேண்டை வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸுக்கெல்லாமல் பார்த்தீங்கன்னாலும் சாரீலேருந்து எடுத்து தான் நம்ம வந்து இப்போ பைப்பிங் பண்ணுறதுக்கு கார்டிங் எல்லாத்துக்குமே எடுப்போம். அதே மாதிரியே ஒரு சின்ன பீஸ் இருந்தாலே போகிறோம். நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து நம்ம ஹேர் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மிஷினுமே இல்லைன்னா கூட வெளியிலலாம் கொடுத்து கூட சுடிதார்லாம் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கிறீங்கனாலும் அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஹேண்ட் ஸ்டிச் கூட ரன்னிங் ஸ்டிச் போட்டுமே இந்த ஹேர் பேண்டை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட டைலரிங் பிஸ்னஸ் ஐடியாஸ்லேயே பார்த்தீங்கன்னாலும் நம்ம கஸ்டமருக்குலாம் ஹேர் பேண்ட் எல்லாமே ஸ்டிச் பண்ணியே கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னே சொல்லியிருப்போம். அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிக்னஸாக இப்போ தான் தைக்க தொடங்கியிருக்கீங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான் போட தெரியும்னாலுமே நம்ம வந்து ஹேர் பேண்டை வந்து ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணி அதை நம்ம வந்து சேலுமே பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்ல எல்லாமே நம்ம போயிட்டு வந்து சின்ன சின்ன ஆர்டர் கூட எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் பிளாக் கலர், ஒயிட் கலர், ரெட் கலர் அது மாதிரி எல்லாமே இல்லைனா கூட இது மாதிரி இந்த ப்ரொக்கேட் மாதிரியான மெட்டீரியல் எல்லாமே இருக்கிற மாதிரி கூட நம்ம வந்து ஹேர் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியுமே சேல் பண்ணலாம். இப்போ 1 மீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினிமம் 20 ஹேர் பேண்ட் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். 1 மீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75 ருபீஸ்லேருந்து 80 ருபீஸ் அது மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு ஹேர் பேண்ட் வந்து மினிமம் 10 ருபீஸ்க்கு நம்ம வந்து சேல் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து வெல்வெட் மெட்டீரியல் எல்லாமே ஸ்டிச் பண்ணியுமே சேல் பண்ணலாம். அது வந்து ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கான வெல்வெட்டுன்னு நம்ம வந்து கடையில் வந்து கேட்டே வாங்கிக்கலாம். அந்த மெட்டீரியலை ஹேர் பேண்ட் வந்து செய்யறதுக்கு நம்ம 20 இன்ச் நீளம் இருக்கிற மாதிரி மெட்டீரியலும் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் இருக்கிற மாதிரி இனிமே எடுத்திருக்கோம். இந்த ஸ்ட்ரிப்புக்கு தகுந்த மாதிரி 8 இன்ச் இருக்கிற மாதிரி எலாஸ்டிக் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மாஸ்க்குலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கான சின்ன சைஸ் எலாஸ்டிக் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் ரவுண்டாக கூட ஒரு எலாஸ்டிக் வரும், அது மாதிரி கிடைச்சா கூட நீங்கள் அந்த எலாஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ராங் சைடில் இப்படி எடுத்துக்கலாம். மெட்டீரியலை எடுத்துட்டு இந்த சைடில் வந்து சின்னதாக இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிங்க, அதே மாதிரியே இந்த சைட்லேயும் சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்தது தான் நம்ம மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம். இந்த இடத்துல தொடங்கி இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிப்போம். ஸ்ட்ரெயிட்டு ஸ்டிச் தான். இதை சின்ன ஃபோல்டு எதுக்காக நம்ம வந்து பண்ணிக்கிறோன்னா நம்ம அடுத்தது எலாஸ்டிக் எல்லாம் முடிச்சு போட்டுட்டு நம்ம வந்து 2 பக்கமும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ரா எட்ஜெலாம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே டயத்தில் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. இப்படி நம்ம மடிச்சுட்டு அதை ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து இப்படி ராங் சைடில் வச்சுருக்கோம். ராங் சைடில் வச்சு தான் சின்னதாக இப்படி வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிப்போம். ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து அப்படியே ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் நம்ம தைச்சி வந்துடுவோம். தொடங்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டு தொடங்கிங்க. இதை கீழே முடிகிற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னாலும் சின்னதாக அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். இப்படி ராங் சைடில் சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம். கீழேயுமே அதே மாதிரியே மடித்து வச்சு கடைசியாக முடிகிற இடத்துக்கிட்டையும் முடித்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம வந்து நல்ல பக்கமாக அப்படி மேலாப்பில் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ உள் பக்கமாக தைச்சி மேல் பக்கமாக எடுத்துட்டோம், நல்ல பக்கம் சைடு. அடுத்தது நம்ம வந்து எலாஸ்டிக்கை வந்து உள்ளே விட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நம்ம 8 இன்ச் எலாஸ்டிக் தான் எடுத்துருக்குறோம்.
எலாஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சேஃப்டி பின்னில் விட்டு நம்ம இப்படி வந்து உள்ளே விட்டுடலாம். இப்போ இப்படி உள்ளே விட்டுட்டோம். அடுத்தது நம்ம இப்படி வந்து பின்ன எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 4-5 டைம் அது மாதிரி இப்படி நாட் மாதிரி போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக போட்டுருங்க. போட்டுக்கிட்டு மீதம் இருக்கிற எலாஸ்டிக்கை நம்ம அப்படி கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து நாட்டும் போட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது உள்ளே தான் அப்படி விடுவோம். நம்ம இப்போ வந்து எலாஸ்டிக்கை வந்து நாட் போட்டுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டிச் பண்ணி இந்த முடிஞ்ச இடத்துல இப்படி உள்ளே விட்டு தான் இப்படி வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கையாலே பார்த்தீங்கன்னா ஊசி நூல் வச்சு நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். அந்த இடத்த இதுலேருந்து தொடங்கி இது வரைக்கும். இப்போ நம்ம வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு அழகான ஹேர் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.